Yo, good morning YouTube. Sorry. Good night YouTube. And hopefully all are good. And இன்னைக்கோட vlogல வந்து என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா this is the shortest vlog in my channel னே நான் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. Because ஏன் இவ்வளவு வளர்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா time is almost around எவ்வளவு ஆயிட்டு இருக்குன்னா தம்பி இருப்பா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகக்கூடாது 10:49 நாட் அ மார்னிங் டைம் பிகாஸ் இது மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் விண்டோஸில் செம்ம டயர்ட் ட்ராவல் பண்ணி நிறையா தூரம் சுற்றிட்டு வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் தூங்கலான்ற முடிவில் தான் நான் வந்தேன் பட் மைண்டுக்கு வந்து ஒத்துக்கலை ஏன்னா எனக்கு ஃபுல் டே வந்து நான்சென்ஸ் ஆஃப் டயட்டில் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இருந்த டயட்டுக்கு தூங்கலான்னு நினச்சேன் பட் வயிற்றில் ஏதாவது சாப்பிட்ணும் போல் தோணிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் கிடையாது எடுத்து வச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாக்லேட் ஓட்ஸ் அந்த ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன் ரொம்ப கேவலமான நார்மலான ரெசிபி தான் பட் சொல்ல போனோன்னா எனக்கு என்ன வீடியோ போகிறதே தெரியல ஏதாச்சும் வீடியோ எடுக்கணும்ல அட்லீஸ்ட் அதுக்காக தான் எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரூம் வ்ளாக் வந்து காட்ட போகிறேன் பாருங்கள் புது அப்கிரேட்லாம் பண்ணியிருக்கேன் அண்ட் த ஷேப் இஸ் ப்ரோ யூ ஆர் கன்ஃபார்ம் அந்த கட் இஸ் கோயிங் வெரி குட் தொப்பை தெரியும் பட் தொப்பையை நீங்கள் ஆல்மோஸ்ட் கேரி டவுன் பண்ணிட்டீங்கன்னா பி a குட் physique. நான் ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான ஃபிசிக்கில் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன்ற என்னால் நம்ப முடியுது பிகாஸ் நான் நல்லா ரீசெண்ட் டைம்ஸில் ஓரளவு டயட்டை வந்து நான் லிட்ரலி பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இந்த ரிசல்ட் வரதுக்கான மெயினான ரீசன் நான் ஃபுட் எதுவுமே ட்ராக் பண்ணல குவாலிட்டியான குட் ஃபுட்ஸ் தான் நான் சாப்பிட்ருக்கேன் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150 தான் ட்ராக் வருதுன்னு நினைக்கிறேன் ஐ டி நாட் ட்ராக் எனி திங் பட் இட்ஸ் குட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மட்டமாக போயிடுச்சு பிகாஸ் ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் அண்ட் 2 டீ குடிச்சிருக்கேன் தென் மேகி சாப்பிட்ருக்கேன் ஒரு பேல்பூரி சாப்பிட்டேன் வேறு எதுவும் சாப்பிட்டேன் ஒரு ப்ரான் சாப்பிட்டேன் ஸோ திஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 1500 to 2000 calories கிட்ட வருது பட் ஐ டி நாட் இன்னஃப் தட்டு எனக்கு வந்து ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் நான் இன்றைக்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு தூக்கவும் வரமாட்டேங்குது அண்ட் கைஸ் இப்போ ஃபேன் போட்டால் சவுண்டு கேட்காது ஸோ அதனால் ஃபேன் போடாமல் சமைக்கணும் ஸோ வேர்த்துச்சு நான் ஃபேன் போட்டுருவேன் எனக்கு தெரியுது ரொம்ப உங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் நான் பேசுகிறது எனக்கு வந்து தூக்கம் ஓவராக சுற்றிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இப்போ கொஞ்சம் இப்படி பேசிகிட்டு இருப்பேன் சாரி இதில் இது சூப்பராக எழுதியிருக்கீங்க பாருங்கள் ஹாப்பினஸ் இஸ் ஸ்பெண்டிங் த டே வித் லவ்டு ஒன் நல்லா இருக்குல்ல இது எஸ் நான் தான் வாங்கினேன் எவ்வளோ 150 வரும்னு நினைக்கிறேன் பட் இது சீன் போடுறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா அவர் வச்சு இட்ஸ் லைக் தட் இது வந்து பார்த்திங்கன்னா யோகா பார் ஓட்ஸ் சாக்லேட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது லிட்ரலி உண்மையில் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது பிகாஸ் ஒரு 5-6 மாதத்தில் வந்து இதோட எக்ஸ்பிரி டேட் முடிய போகுது அதனால் ஆஃபரில் 50% விட்டாங்க வாங்கிட்டேன் என்ன ப்ரோ 5 மாதத்தில் முடிய போகுதுன்னா எதுக்கு ப்ரோ வாங்குறீங்க ஹெல்த்தை பாருங்கள் ப்ரோனா ஸோ 60 grams ஆஃப் சாக்லேட் ஓட்ஸ் இதில் இருக்குது இதில் வந்து இப்போ வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணி ஜஸ்ட் நம்ம பாயில் பண்ணால் போதும் கொசுப்பையா நைட் நான் தூங்கினேன் அவனுக்கு மதியாக செத்துப்போம் ஆட் சம் வாட்டர் நல்லா இருக்குல்ல இந்த ஸ்பூனும் சேம் அதே கடையில் தான் வாங்கினேன் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஸோ ஃபேன் போட்டுக்கிற கொஞ்சம் நேரம் இது வேகிற வரைக்கும் மட்டும் என்னென்னா ரொம்ப வேக்குது எனக்கு பட் கோல்டு பிடிச்சிருக்கு எப்படின்னே தெரியல டாக்கரமோ ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து இது வெறும் கார்போஹைட்ரேட்டுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோட்டீன் யூஸ் பண்ணிருக்கேன் இதை பற்றி தனியாக வீடியோ போடணும்னு நினச்சேன் அவனை பற்றி ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் இருந்தாலும் இந்த ஆட்டமோட வே ப்ரோட்டீன் பற்றி நான் தனியாகவே வீடியோ போடணும்னு நினச்சேன் சரி இதில் சின்ன மட்டும் கொடுத்துட்றேன் இட்ஸ் அ வெரி பெஸ்ட் ப்ரோட்டீன் ஓசியில் ஸ்பான்சர் பண்ண கிடையாது பட் அதனால் இருந்தாலும் ஒரு சீப்பான ரேட்டில் கிடைக்கிது நீங்கள் வந்து இப்போ சீப்னா 1800க்கு சத்தியமாக வேறு எந்த பிராண்டும் நம்பாதீங்க எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஒரு 2300 சம்திங் தான் நல்ல பிராண்டோட இதே வருது ஸோ இவங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1800க்கு பெஸ்ட்டான ப்ரோட்டீன் கிடைக்குது ஸோ வேதா 30ன்றது ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மண்ணும் கிடைக்காது ஸோ அதனால் வந்து உங்கள் 1800 கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மேபி சம் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க சும்மா தேவையில்லாமல் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் போட்டு அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டுருக்காதிங்க 100-200 கம்மியாக தராங்க அது ஃபுல் போங்காட்டமாக இருக்கும் ஏன்னா டைரெக்டாக வந்து ஷிப்பர்கிட்டேருந்து வருது அது நமக்கு நடுவில் வந்து பல ஆள்கிட்டேருந்து வரும் ஸோ மேபி இட்ஸ் சீட்டிங்காக கூட நடக்கலாம் அதனால் ஒரிஜினல் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டானவே கூப்பன் கோட் லாட் ஆஃப்
டேனி அவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்பான்சர்ஷிப். ஸோ அந்த கூப்பன் கோடில் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஜெம் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன், அவனுங்களே ஒரு கூப்பன் கோட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி தான் நான் 5% டிஸ்கவுண்ட் வாங்கி வச்சுட்ருக்கேன். பீனட் சாக்கோ பீனட் அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே தான், பட் ஒரு நல்ல ஃப்ளேவர் நீங்கள் போனீங்கன்னா ரெட் வெல்வெட் அண்ட் ஸ்ட்ராபெரி கூட ஓகே தான், பட் ரெட் வெல்வெட் இஸ் த பெஸ்ட் ஃப்ளேவர். ஸோ ஏன் அது சேல்ஸ் ரெட் வெல்வெட் சரியாக போகிறது இல்லையானு தெரியல, பட் ரெட் வெல்வெட் இஸ் த அமேசிங் ஃப்ளேவர். ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பான்சரே இல்லாமல் இப்படி கூவுறேன், அது கூட ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறானு. ஓகே, ஐ மினிமம் 10K வச்சு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கணும். ஐ ஜஸ்ட் நாட் ஹேவ் 1K ஃபாலோவர்ஸ் ஆல்சோ ப்ரோ. இப்போ இவனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வே ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் எடுத்து போட போகிறோம். 1 ஸ்கூப் எடுத்து இவன் வந்து போட்டுருங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். கையில் கேமரா வச்சுட்டு நல்லா அதை சரியாக மிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். வாய்ஸை ஏன் ப்ரோ இழுத்து பிடிச்சிட்டு பேசுகிறீங்கன்னு கேட்டால் கோல்டு. இவெல்லாம் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்களேன்னு கேட்டால் இந்த வாய்ஸில் பேசினா எனக்கு என்னமோ வந்து இந்த அர்ஜுன் தாஸ் வாய்ஸில் சூப்பராக நம்ம வந்து பேசுகிறோன்னு தோணுது. ஸோ வேணுன்ட்டு இந்த மூளை என்ன வேலை செஞ்சிட்ருக்குன்னே எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு மாவீரன்ற அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் பேசு, டோன் எடிட் பண்ணும்போது தெரியும். எடிட் பண்ணும்போது நான் ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்து 1 மாதம் கழிச்சு தான் போட போகிறேன். அப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் பார்க்கும்போது ஏன்டா இப்படி பண்ணிருக்கேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு நல்லாயிருக்கு. அர்ஜுன் தாஸ் வாய்ஸில் பேசுகிறது தான் நான் நம்பிட்டுருக்கேன். நான் 100% ஐ டேம் ஷுவர் ஐ டி நாட் ஸ்பீக் லைக் தட். பட் இருந்தாலும் ஓகே. ரூமோட ஆம்பியன்ஸை பேக்ரவுண்டில் அரைக்குறையாக பார்த்து வியந்துட்டுருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கண்டிப்பாக ஹோம் டூர் போடுவேன். ஹோம் டூர்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹோம் டூர் போடுறேன். இந்த டிஷ் இஸ் ரெடி. வாவ், தமிழை நீங்கள் எடுக்கலாம் போல இருக்கே. இப்படி ஓகேவா தமிழன்? ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. குட் டேஸ்ட் தெரியல இருக்குது, நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மண்ணு மாதிரி இருக்குது சத்தியமாக. வேவும் ஓட்ஸும் நான் மிக்ஸ் பண்ண மாட்டேன். சாக்லேட் ஓட்ஸில் வந்து இந்த யூஸ் பண்ணது கிடையாது இந்த ஃப்ளேவரை. மண்ணு மாதிரி இருக்குது. அதுக்கு பேசாமல் சாக்லேட் ஓட்ஸை மட்டும் போட்டு சாப்பிட்டு தனியாக ஷேக்கரை போட்டு குடிச்சிருக்கலாம் போல. இது அப்படி இருக்குது. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ வந்து ஜிம்ப்ரோஸ் கூட போடும்போது ட்ரெண்டுன்னு ஓவராக வந்து ஹைப் ஏற்றிருப்பேன். மறுபடியும் பயங்கரமாக கற்றுவேன். ஒரு சில வீடியோவில் வந்து தத்துவம் பேசுவேன். லைக் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து நான் அஃபெக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு மோட்டிவேஷன் ஒரு சூப்பர்மேன் படம் பார்த்தோம்னா அந்த படம் பார்த்து வெளியே வரும்போது எப்படி இருக்குன்னா நமக்கு நாம் சூப்பர்மேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி அந்த மென்டாலிட்டிக்கு போவோம். பார்த்தீங்களா, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நம்மளே சூப்பர்மேனாக நினச்சிப்போம். அந்த மாதிரி தான் ட்ரெண்ட் விங்ஸை பார்த்துட்டு நாங்களும் ஒரு ட்ரெண்ட் விங்ஸ்ன்னு நம்பின டைம் அது. இப்போயும் நம்பிட்டு இருக்கேன் நான் ட்ரெண்ட் விங்ஸ் தானே. இன்கேஸ் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து பட்ஜெட் இல்லை, என்னென்ன டயட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு 4 முட்டை சாப்பிடணும், ஒரு சாக்லேட் ஓட் சாப்பிடணும், அப்புறமேட்டு ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் போட்டு குடிக்கணும், ஒரு கிரியேட்டின் ஒரு ஸ்கூப் எடுக்கணும். மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் எடுக்கணும், நைட் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்கணும். இதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற அளவு என்கிட்ட அமௌண்ட் கிடையாது. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் ப்ரோன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் பொட்டன்ஷியல். பிகாஸ் யூ எஃபர்ட் ஃபார் 2 eggs, கோ ஃபார் தட். உங்களால் 2 egg தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும்னா அந்த 2 எக்குக்கு நீங்கள் தைரியமாக போகலாம். நான் இல்லை ஃபுல் டேவும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு தான் என் டயட் ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் பொட்டன்ஷியல் டோட்டலி ப்ரூ. சொல்கிறதுக்கு தமாசா தான் இருக்கும், பட் இருந்தாலும் அதுதான் மறுக்க முடியாத உண்மை. கண்டிப்பாக ப்ரோ, இப்போ உங்களுக்காக 2 egg தான் எடுக்க முடியுமா, 2 egg எடுங்க. சண்டேஸில் அந்த 2 egg கூட சேர்த்து வீட்டில் சிக்கன் செய்கிறாங்க, நாள் சிக்கன் சேர்த்து எடுக்க முடியும், அந்த நாள் எடுங்க. பிகாஸ் பாடி நீட் சம் ப்ரோட்டீன். ஓகே, அது ஃபுல்லாக கொடுத்தா தான் அது ரியாக்ட் ஆகும். இருடா குஸ்பையா, அது ஃபுல்லாக கொடுத்தா தான் நான் ரியாக்ட் ஆவேன்லாம் சொல்ல மாட்டான் அவன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற எஃபெக்ட்ஸை வந்து டே பை டே அவன் ரியாக்ட் பண்ணி காட்டிக்கிட்டே தான் இருப்பான். ஸோ எல்லாமே இருந்தால் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இன்னமும் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டிருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் த பர்ஃபெக்ஷன் ப்ரோ, இட்ஸ் அபவுட் யுவர் மைண்ட் செட். ஸோ சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நீங்கள் வந்து மோட்டிவேஷன் ஆனால் அதெல்லாம் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நோ, தெர் இஸ் ஒன்லி த வே டிசிப்ளின். பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5.5 years ஆகுது நான் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி. ஸ்டில் நான் வந்து தினைக்குமே மோட்டிவேஷனாக இருக்கேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நாள் ஏன்டா இதை பண்ணுறோம், விட்டுட்டு தொலைஞ்சிட்டு போயிடலாம், எவ்வளவோ வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டா அப்படின்னு தோணுது. பட் நோ ப்ரோ, தெர் இஸ் அ டிசிப்ளின் மேட்டர்ஸ். டிசிப்ளின் இஸ் த மேட்டர், மெயின் மேட்டர். ஸோ அதனால டிசிப்ளினாக இருந்தால் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். பட் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நான் டயட் இருந்தேன். அப்போ என்னால் இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 5 egg என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் என்னால் கேட்க முடியாது. பிகாஸ் ஐ எம் லைக் அ ஸ்டூடெண்ட், பிகாஸ் ஐ எம் ரிட்டையர்ட் ஸ்டூடெண்ட். அதனால் வந்து என்கிட்ட எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் டெய்லி கொடுங்க, ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு வே ப்ரோட்டீன், எனக்கு ஒரு கிரியேட்டின் வாங்கி கொடுங்க, டெய்லி என்னால் கேட்க முடியாது.
ஸோ அப்போ என்னால் என்ன அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதோ அதை வச்சு தான் டயட் இருந்தேன். அதே தான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். என்ன அஃபோர்ட் பண்ண முடியுதோ உங்களால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன் டே யூ கோனா அச்சீவ் யுவர் கோல். எவ்ரிதிங் இஸ் ப்ரோட்டீன் ப்ரோ. நீங்கள் அதோட மணி நீங்களாக ஏர்ன் பண்ணும்போது தான் அது உணர்வீங்க. சின்ன பைட்டு கூட வேஸ்ட் பண்ண தோணாது. பாருங்கள் போடுங்க, பார்க்க மாட்டீங்க யாரும், பட் இருந்தாலும் பாருங்கள் யாராச்சும். வேர்த்து வச்சுன்னா நான் ஃபேன் போட்டே ஆகணும். பாய் நீ ஃபேன் ஆன் பண்ணு.